الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تداعى عليكم الأمم كما تداعى عليكم الآكلة إلى قصعتها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாங்க. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமிக்கு வழங்கிய புகழ்பெற்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாமினுடைய கொள்கை கோட்பாடுகளை, அதன் வழிபாட்டு முறைகளை, அதன் வாழ்வியல் தத்துவங்களை, அது கூறும் ஒழுங்கு நெறிகளை சமய சார்பற்றவர்கள் கூட வாசித்தால் அந்த மார்க்கம் எளிதாக அவர்களை ஈர்த்து கொள்ளும். அப்படி ஒரு உலக மக்களின் கல்புகளை கவர்ந்திருக்கிற ஆற்றல் பெற்ற மார்க்கம் இஸ்லாம். துவக்க காலத்தில் இது மக்காவிலே இருந்து நகர துவங்கிய போது விரல் விட்டு எண்ணப்படுகிற சில பேர்களை மட்டும் உறுப்பினராக கொண்ட இந்த மார்க்கம் தன் அடுத்த கட்ட நகர்வை மதீனாவை நோக்கி நகர்த்திய போது சில ஆயிரங்களிலும், மதீனாவிற்கு வெளியிலே பல்வேறுபட்ட அரசுகளுக்கும் பூமிகளுக்கும் இந்த மார்க்கம் பரவிய போது சில லட்சங்களாகவும், இன்றைக்கு உலகத்தில் பல கோடிகளாக, பல மில்லியன்களாக உருவெடுத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மார்க்கம். பொதுவாக வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறுவது தனி மனிதனாக இருந்தாலும், அமைப்பாக இருந்தாலும், கொள்கையாக இருந்தாலும் அதன் மீது காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏற்படுவது உலகத்தில் சகஜம். அந்த அடிப்படையில் உலகத்திலே வேறு எந்த சமயத்தின் மீதாவது இவ்வளவு பெரிய காழ்ப்புணர்வு பிரச்சாரங்களும் எதிர்வினைகளும் ஆற்றப்பட்டிருக்குமானால் அந்த சமயங்கள் காணாமல் போயிருக்கும். ஆனால் இவ்வளவு அடிகளையும் இடிகளையும் வாங்கிக் கொண்டு, ரணங்களை தாங்கிக் கொண்டு, போராட்ட களத்திலும் கூட தன்னை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். சுருங்க சொன்னால் எதிர்க்க எதிர்க்க இது அதிகம் வளர்ந்திருக்கிறது ஒழிய தளர்வடையவில்லை. இதை எப்படியாவது துடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தொய்வை சந்திக்கவில்லை. அது தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் இருக்கிறது.
இப்படி சொல்லலாம். மக்காவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 40வது வயதில் இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நாளிலே இருந்து இன்றைக்கு 1440 வருடங்கள் நிறைவடைந்திருக்கிற நிலை வரைக்கும் ஒரு நாள் கூட இதன் எண்ணிக்கை இறங்கியதில்லை, ஏறுமுகமாகவே இருக்கிறது. ஏற்றம் மட்டுமே இங்கே காணப்படுகிறதே ஒழிய கொத்து கொத்தாய் இஸ்லாமிய மக்கள் அந்த மதத்திலே இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்கிற ஒரு செய்தி உலக ஊடகங்களுக்கு எந்த காலத்திலும் கிடைக்காது, எந்த காலத்திலும் கிடைக்காது. கொத்து கொத்தாய் சேருகிறார்கள் என்றுதான் செய்திகள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் குழு குழுவாக இவர்கள் இணைவார்கள். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. கியாமத் வரைக்கும் இஸ்லாமிற்குள்ளே வருதல் என்பது அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர இங்கிருந்து போகுதல் என்பது ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களில் ஒன்று. இந்த விஷயத்தை இன்னமும் கொஞ்சம் விரிவாக விளக்க வேண்டுமானால் இப்படி கூட சொல்லலாம். பல்வேறு சமயங்களை சார்ந்த மதங்களை சார்ந்த குருமார்கள் இஸ்லாத்தை தேடி வருகிறார்கள். இஸ்லாத்தை கற்றறிந்த ஒரு அறிஞன் அவன் செத்து போனாலும் உயிர் போனாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். இது இஸ்லாமிற்கு மட்டுமே உலகத்தில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு நிறைய நடக்கிறது, எல்லா காலத்திலும் நடக்கிறது. கடந்த 20-30 வருஷமாக மூர்க்கத்தனமாக நடக்கிறது. அல்லாஹ் சொல்வது போல யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வின் இந்த ஜோதியை அணைத்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இந்த ஜோதியை பூர்த்தியாக்கியே தீருவான். இதனுடைய வளர்ச்சியை யாராலும் முட்டுக்கட்டை போட முடியாது என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதி. ஆனால் எதிர்க்கிறார்களே, எதிர்ப்பவர்கள் கியாமத் வரை இருப்பார்கள் என்பது இந்த ஆயத்தில் ஒளிந்திருக்கும் செய்தி. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அணைத்து விட முயற்சிக்கிறார்கள். அப்ப முயற்சி இருக்கும், கியாமத் வரை அந்த முயற்சி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் பல்வேறு உம்மத்துகளும் உங்களை நோக்கி கை நீட்டுவார்கள். ஒரு உணவு தட்டை வைக்கப்பட்டு சாப்பிடுபவர்கள் தட்டை நோக்கி கைகள் விரைவது போல உங்களை நோக்கி உங்களை தின்று விடுவதற்கு நிறைய பேர் கைகளை நீட்டுவார்கள். ததாஅ அலைக்குமுல் உமம், பல்வேறு சமுதாயங்கள் கை நீட்டும். கமா ததாஅல் ஆகிலத்து இலா கிஸ்அதிஹா, உணவு தட்டை நோக்கி சாப்பிடுபவர்களின் கை வருவது போல பாரபட்சம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், எதிரி இவனா அவனா என்று இனம் பிரிவுகள் இல்லாமல் எல்லாரும் இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பான். அப்படி சூழ்நிலைகள் வரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு காரணம் தான், வளர்கிற இஸ்லாத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தியார்கள். பெருகி வரும் முஸ்லிம் ஜனத்தொகை எண்ணிக்கை உலகத்தில் பிறருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நீங்கள் அடிக்கடி ஒரு சொல்லாடல் சமீப காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இஸ்லாமோபோபியா என்றொரு வார்த்தை. போபியா என்றால் இனம் புரியாத பயம் அல்லது பயத்தினால் ஏற்படுகிற ஒரு வியாதி. இஸ்லாமோபோபியா என்றால் இஸ்லாம் குறித்து பயம், அது வளர்வதை பார்த்து பயம், அது வேகமாக குறிப்பாக மேற்கு நாடுகளில் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து பயம். அந்த பயத்தினால் தான் இன்றைக்கு இந்த வார்த்தை இஸ்லாமோபோபியா ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கிறது. அசல்ல போபியாங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி புரியாததால் ஏற்படுகிற பயத்திற்கு சொல்லுவார்கள். நான் இஸ்லாமோபோபியா வேற, நல்லா தெரியும் என்னவென்று, எதனால் என்று தெரியும், ஆனால் வளர்த்து விடக் கூடாதே என்கிற அந்த பயத்தில் என்ன செய்கிறார்கள், இஸ்லாமோபோபியா என்பதை மிக வேகமாக பரவலாக்குகிறார்கள். குறிப்பாக 1990களிலே இருந்து சுமார் 25 வருஷமாக இந்த இஸ்லாமோபோபியா என்கிற வார்த்தை மிக வேகமாக பரவல் கொடுக்கிறது.
இதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய கைகள் சேர்த்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் நேர் முரண்பாடாக இருக்கிற யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவர்களின் கடவுள் கொள்கை வேறு, அவர்களின் சித்தாந்தங்கள் வேறு, அவர்களின் வேத வரிகளும் அதன் விளக்கங்களும் வேறு வேறு. ஆனால் இஸ்லாமை வளரவிடக் கூடாது என்பதில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரே நேர்கோட்டில் ரெண்டு பேரும் பயணிக்கிறார்கள். இதற்காக வேண்டி அவர்கள் கையில எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள், குறிப்பாக ஒரு காலத்தில் குதிரைப்படை யானைப்படை இருப்பவன் பலசாலி, ஒரு காலத்தில் ராணுவம் ஆட்கள் பலம் வாட்கள் பலம் இருப்பவன் பலசாலி, ஒரு காலத்தில் ஆயுதங்கள் தரித்திருப்பவர்கள் தளவாடங்கள் வைத்திருப்பவர்கள் பலசாலிகள். இன்னைக்கு மீடியா தான் மிகப்பெரிய ஆயுதம், சர்வதேச ஊடகம். அது போல ஒரு மிகப்பெரிய ஆயுதமோ ராணுவமோ வேறு எந்த சக்தியும் கிடையாது. இன்றைக்கு அது அவர்களின் கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், மீடியா என்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமிற்கு எதிரான சிந்தனைகளை உருவாக்குதல், அதை கருத்துருவாக்கம் செய்தல், அதற்காக வேண்டிய அந்த ஐடியாலஜிக்கல் பணிகளில் முழுவதுமாக மும்முரமாக உலக ஊடகங்களை ஈடுபடுத்துதல், உள்ளூர் தொலைக்காட்சியில இருந்து சர்வதேச தொலைக்காட்சி வரைக்கும் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றிய பார்வையில் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இவர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாம் என்பது அச்சுறுத்தல், இஸ்லாம் என்பது மற்றவர்களை வாழ விடாது, முஸ்லிம்கள் என்பவர்கள் அவர்கள் மதத்தின் மீது இவ்வளவு வெறியர்கள். இப்படியே ஒரு பிம்பம் ஒரு 25 வருஷ காலமாக தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லப்படுகிற போது லேசாக அதற்கு உண்மை தோற்றம் தொற்றிக் கொள்ளுகிறது. ஏறத்தாழ இந்த முயற்சியில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பெயர் என்ன தெரியுமா? வார் ஆன் டெரரிசம். இது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வார் ஆன் இஸ்லாம். இது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அல்ல, இது இஸ்லாமிற்கு எதிரான போர். இஸ்லாமிற்கு எதிரான போரை தான் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு என்று ஒரு செக்யூலராக இருக்கிற பரவலாக இந்த சிந்தனைகள் வலுப்பெறுகிறதுனால சொல்ல முடியாது. எனவே தீவிரவாதத்திற்கு எதிரான போர் என்று இதை முடுக்கி விட்டார்கள். உலகத்தின் ஒட்டுமொத்த மீடியாக்கள் இதில் சேர்ந்து கொண்டது. அதனால் இஸ்லாம் முஸ்லிம் என்றால் எதிர்ப்பு சிந்தனைகள் முதலில் எல்லா மீடியாவிலும் இருக்கும். யாராவது ஒருவர் உலக அளவுல ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணா அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். இஸ்லாத்தை பற்றி ஒரு 100 பக்கத்துக்கு அதை தாக்கி ஒரு புத்தகம் போட்டால் சர்வதேச அளவில் அவர் பிரபலமாகிவிடுவார், சர்வதேச அளவில் போய்விடுவார். இஸ்லாமை பற்றி யாரை எழுதினாலும் பேசினாலும் வெறுப்புகளை உமிழ்ந்தாலும் மறைமுகமாக வல்லரசு நாடுகள் அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுமா? இஸ்லாமோபோபியா என்கிற இஸ்லாமை குறித்த திகில், இஸ்லாமை குறித்த பயம். நீ ஒன்றும் பண்ணலைன்னா இது வளர்ந்துவிடும். உலகத்தில் இருக்கிற ஊடகம் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாலும் இது வளர்ந்துவிடும். அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த இவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இதுவெல்லாம். முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்படுவது அந்த வகையிலே தான். டென்மார்க்கிலே, பிரான்சிலே எங்கெல்லாம் புர்கா பப்ளிக்ல போடக்கூடாது என்பது இந்த ரகத்தை சார்ந்ததுதான். முகத்தை மூடிக்கொண்டு முஸ்லிம் பெண்கள் நடந்து செல்வது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற நாடுகள் எல்லாம் சொல்லுவதெல்லாம் இந்த இஸ்லாமிய பரவலின் பயத்திலே தான். டென்மார்க்கிலே கார்ட்டூன் வரைகிறானே இந்த பயத்திலே தான். இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று முஸ்லிம்களை தாக்கி நபிகள் நாயகத்தினுடைய பலதார மதத்தை கொச்சைப்படுத்தி படம் எடுக்கிறானே அதுவெல்லாம் இந்த பயத்திலே தான். இந்த பயம் தான் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டிலே, ஒரு விசாவிலே, ஒரு இமிகிரேஷனிலே ஒரு முஸ்லிம் பெயரோடு நீங்கள் ஈஸியாக கடக்க முடியாது. வேறு பெயர் எவ்வளவு வேகமாக போகிறதோ இஸ்லாமிய அட்டை வருகிற போது அப்படி போக முடியாது. அவன் நிறுத்தி வைக்கப்படுவான், அவன் துருவி துருவி விசாரிக்கப்படுவான். இது சர்வதேச அளவில் இஸ்லாத்தின் மீதான பயத்தினால் இது ஏற்படுத்தப்பட்ட வேலை. உலக அளவில் இஸ்லாமிய எதிர்ப்பு எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வெளிநாட்டினுடைய எழுத்தாளர்களிலே இருந்து இங்கிருக்கிற சல்மான் ருஷ்டி வரைக்கும் அத்தனை
இஸ்லாமிய பரவலுக்கான தடைகளை ஏற்படுத்துவதில் தங்களால் ஆன பெரிய பங்களிப்புகள் அத்தனையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பயங்கரவாத மார்க்கம் என்கிற இந்த வார்த்தை அவ்வளவு தூரம் பிரபலமாக இருக்கிறது. யாராவது ஒருவர் தெருவில் போகிற நாயை கல்லெடுத்து அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பார்ப்பவன் சொல்லுவான், ஏண்டா வாயில்லா ஜீவனை ஏன் கல்லெடுத்து அடிக்கிற, அது பேசாம போது, நீ ஏன் அடிக்கிற என்று கேட்பான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? விவரமாக தான் அடிக்கிற அந்த செயலை நியாயப்படுத்த ஒரு வேலை செய்கிறான். இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, இது எல்லாத்தையும் கடிச்சிடும் என்று சொல்லுகிற போது பரிந்து பேசியவனும் ஒரு கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இஸ்லாத்தின் மீது இப்போது நடப்பது இதுதான். இது பயங்கரவாத மார்க்கம். யாராவது அப்பாவிகள் கேட்பார்கள், ஏன் முஸ்லிம்களை தாக்குகிறீர்கள்? இல்லை, அவர்கள் உலகத்திற்கு அச்சுறுத்தல், உலக இருப்பிற்கு அச்சுறுத்தல், அவர்கள் தீவிரவாதிகள். எனவே வெறிபிடித்த நாயை உழவு விட்டால் அது தவறுதானே என்று சொல்லுகிற போது நமக்காக வக்காலத்து வாங்க வந்தவனும் சேர்ந்து இப்போ அதே பயங்கரவாதத்தை முத்திரையை குத்துகிறான். இன்றைக்கு இஸ்லாத்தின் மீதான அவர்களின் பயம் நம்மை இந்த நிலைமைக்கு தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். திருப்பி கேட்டா ஒரு கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இல்லை. ஒரு மார்க்கத்திற்கு வயசு 1440, அதை விட 30 வருஷத்துல மட்டும் பயங்கரவாத மார்க்கமாகும். 1440 வருஷமா இது பயங்கரவாத மார்க்கமாக இருந்திருக்கணுமே. வரலாறு முழுக்க தீவிரவாத முத்திரை எங்கள் மீது இல்லை, பயங்கரவாத முத்திரை எங்கள் மீது இல்லை. எல்லா நாடுகளுக்கும் போனோம், அந்த நாடுகளுக்கெல்லாம் எங்களுக்கு பெயர் அமைதியாளர்கள். அது எப்படி 25 வருஷத்துல இது பயங்கரவாத மார்க்கமாக மாறிவிடுமா? இதனுடைய சட்டம் எல்லாம் 1440 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருக்கிறது. எனவே இஸ்லாத்தின் மீதான பயம் தான் இவர்களை இப்படி எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்தனையின் விளைவுதான் என்ன செய்தால் இஸ்லாத்தை தடுக்கலாம். முட்டாள்தனமாக நிறைய செய்கிறார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் செய்தார்கள் அல்லவா? அவர் சூனியக்காரர், பக்கத்துல போகாத, சூனிய வச்சிருவார். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத அந்த பக்குவம் இல்லாதவர்கள் பக்கத்துல போகாத என்று தடுக்க பார்த்தார்கள். பைத்தியக்காரர், பக்கத்துல போகாத, உறவை பிரித்து விடுவார், பக்கத்துல போகாத. அவர் சூனியக்காரர், பக்கத்துல போகாத. அவர் கவிஞர், அழகான வார்த்தைகள் பேசி மயக்கி விடுவார், பக்கத்துல போகாத. எந்த அளவுக்கு இவர்கள் வடிகட்டிய முட்டாள்தனத்தின் சாட்சி. முகம்மதுவிடம் செல்லுகிற போது மட்டும் காதை அடைத்துக்கொள், அவர் வார்த்தை உன் காதிலே விழ வேண்டாம். எவ்வளவு தூரம் இந்த சத்திய மார்க்கம் ஊடுருவி அடுத்தவர்களை ஈர்த்துவிடும் என்கிற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருந்ததால் காதை குத்திக்கொள் என்று கண்மூடித்தனமாக சொன்னானே. முட்டாள்தனமாக இவைகள் எல்லாம் ஃபிரௌனுக்கு சொல்லப்பட்டதாம் ஜோசியர்கள் வழியாக. ஒரு குழந்தை, ஆண் குழந்தை நாட்டிலே பிறக்கும், உன் ஆட்சி அதிலே போய்விடும், அந்த குழந்தை உன் ஆட்சிக்கு வேட்டு வைத்து விடும். பெரிய முட்டாள்தனம் செய்தான். நாட்டிலே பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொல்ல சொன்னான். ஒரே ஒரு குழந்தையினால் ஆட்சி போய்விடும் என்று ஆருடம் சொல்லப்பட்ட போது இவன் கையில எடுத்திருக்க வேண்டிய அறிவார்ந்த யுக்தி நிறைய இருக்கிறது. அதெல்லாம் செய்யல. நாடு முழுக்க பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் பூமியில வரம்பு மீறினான். பட்டியலிடுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், யுதப்பிஹு அப்னாஅஹும், ஆண் மக்களை அவன் கொன்றான். ஆண் மக்களை கொன்று ஒரு குழந்தை ஆட்சியை இது பண்ணதுங்கிறதுக்காக நாடு முழுக்க கொலை, நாடு முழுக்க ஆண் மக்களை கொலை செய்தால் உன் ஆட்சி பாதுகாப்பாய் விடுமா? அவ்வளவு கொலைகளுக்கு பின்னாலேயும் அந்த குழந்தை பிறந்து ஆட்சியை இழந்தானே. ஆட்சியை அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தை, அதனுடைய வாழ்வை, அவனுடைய எல்லா விதத்தையும் அவன் இழந்து போனானே. அதுபோலத்தான் நிறைய பேர் இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் செய்கிற நிறைய முட்டாள்தனங்கள். அந்த முட்டாள்தனங்களில் ஒன்றுதான் கடந்த ஜும்மாவில் நடைபெற்ற நியூசிலாந்தினுடைய படுகொலை. நாம் இந்த ஜும்மாவிலே இருக்கிறோம். இந்த ஜும்மாவில் அவர்களில் பல பேருக்கு ஜனாதா தொழுகை நடக்கிறது. போன ஜும்மாவில் நியூசிலாந்தில் இதுவரை வன்முறைகளை பார்த்திருக்காத ஒரு இடத்தில் ஒரு மனித மிருகம் முஸ்லிம்களை அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளே புகுந்து சுட்டு தள்ளியது அல்லவா? ஜும்மா முடித்தவுடனே அந்த செய்திகள் ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டுவிக்கிறது. வழக்கம் போல இந்த சர்வதேச ரவுடிகளாக சில பேர் இருப்பான, நிறைய அதிபர்கள், அவனெல்லாம் பெருசா வாய் திறக்கவே இல்லை.
ஏன்னா இதெல்லாம் படுகொலையாக தெரியாது. யாராவது 4 பேர் முஸ்லிம் அல்லாதவன் இறந்து போனால் கூட வேகமாக கொக்கரித்து கொப்பளிக்கிற வல்லரசு நாடுகளின் அதிபர்கள் இந்த விஷயத்துல பெரிதாக வாய்த்திருக்கல. இதுக்கு ஒரு அமைதியான நகரத்தில் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. நியூசிலாந்து உலகத்திலே மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான நாடுகள்ல 2வது இடம் அதுக்கு. அந்த நாட்டை பொறுத்தவரை the second safest country in the world. உலகத்துல செகண்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி. மொத்த மக்கள் தொகையை 48 லட்சம் பேர் தான். 50 லட்சம் பேர் கூட நாட்டில் இல்லை. ஒரே 1% தான் முஸ்லீம்கள். 47,000 பேர், அவ்வளவுதான். 48 லட்சம் மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தில் 47,000 முஸ்லீம்கள் மட்டுமே வசிக்கிற ஒரு நியூசிலாந்து. கிரைஸ்ட் சர்ச் என்பது அந்த ஊரில் உள்ள ஒரு தீவு நகரம். அது அந்த நகரத்தில் 4 சம்பவம் நடக்கிறது. இந்த நகரத்தில் 2 பள்ளிவாசல். ஒன்று மஸ்ஜித் நூர் என்று பெயர், 1985 திறக்கப்பட்ட பள்ளிவாசல். 2வது பள்ளிவாசலாக அல்ல, ஒரு லைன்வுட் இஸ்லாமிக் கல்ச்சர்னு சொல்லி ஒரு மர்கஸ், ஒரு சென்டர், மதரசா மாதிரி ஒரு இடம். அங்கேயும் ஜும்மா நடக்கிறது. இந்த 2 இடம் தான் ஜும்மா தொழுகை நடக்கிற பள்ளிவாசல்கள். கடந்த ஜும்மாவிலும் மஸ்ஜித் நூர் பெரிய பள்ளிவாசலில் 12:40 ஜும்மா. பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளிவாசலில் 1:55 ஜும்மா. இடைவெளியில் நேரம் தள்ளி வைத்திருக்கு. 12:55 ஜும்மா, 15 நிமிஷம் இடைவெளியில். 12:40 இந்த மனித மிருகம் தான் முஸ்லிம்களை கொல்லுவதை முடிவெடுத்து அதிகமாக அகதி முஸ்லிம்கள், அதாவது அந்நிய நாடுகளை சார்ந்த முஸ்லிம்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் எந்த பள்ளிக்கு தொடப்போவார்கள் என்பதை முன்னாலேயே திட்டமிட்டு இந்த கொலை கூட்டத்தை தான் மட்டும் செய்து வெறும் ஜனாசாக்களின் படம் மட்டும் உலகத்திற்கு வெளியாக கூடாது, நான் கொல்ல அவர்கள் துடிதுடிப்பதையும் உலகம் பார்க்க வேண்டும் என்று கருதி அவன் அணிந்திருக்கிற தலைக்கவசத்தில் கேமராவை பொருத்தி அவன் சுட மக்கள் துடிப்பதை லைவ்ல பேஸ்புக்கில் ஏற்றி அது உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிற வண்ணம் இவன் சுடுகிறான். 12:40 அங்கே சும்மா வாங்கி சொல்லப்படுகிறது. 40 இவன் உள்ளே போகிறான். பொதுவாக ஹதீஸ்களிலே நாம் படித்திருப்போம், ஜும்மாவுக்கு ரொம்ப முன்னால யார் வர்றாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த கூலி. அந்த பள்ளிவாசலில் அன்றைக்கு பாங்கு 12:40 பாங்கு சொல்லுகிற போதே பள்ளிக்கு உயர் கூலிகளை வாங்க வந்தவர்கள் உண்மையாகவே ஷஹீத் என்கிற உயர் கூலியை அடைந்து விட்டார்கள். 42 பேரை அந்த ஒரு பள்ளியிலே வைத்து சுட்டு அவர்களை துடிக்க பிணமாக்கியதற்கு பின் மீண்டும் காருக்கு வந்தவன். சில பேர் குற்றிகளாக இருப்பார்களோ என்று மீண்டும் ஒரு முறை யாரெல்லாம் சந்தேகமோ அவர்களை எல்லாம் சுட்டுவிட்டு எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை. காரணம், வன்முறை சம்பவங்களை பார்க்காத நாடு அது. அந்த நாட்டினுடைய போலீசார் உட்பட எந்த துறையும் பேருக்கு கூட கையில தடியும் வைத்திருப்பதில்லை, துப்பாக்கியும் வைத்திருப்பதில்லை. அசம்பாவிதங்களுக்கு வேலையற்ற நாடு அது. அங்கிருந்து கிளம்பி 12:55 வாங்க சொல்லப்படுகிற லைன்வுட் மஸ்ஜிதிலே போய் அங்கே உள்ள இவன் நுழைகிற போது பிரதான வாயில் நல்ல வேளை தெரியவில்லை. பின்வழியாக போன காரணத்தால் கம்மி உயிர் சேதம். 7 பேர் அங்கும் மருத்துவமனையில் ஒருவருமாக 8 பேர் அந்த பள்ளியில் சுடப்பட்டவர்கள். மொத்தம் சுடப்பட்டு ஷஹீதானவர்கள் 50 பேர். 12:55 இவர் உள்ளே போகிற இந்த மனித மிருகம் உள்ளே போகிற நேரத்தில் தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் அந்த சின்ன பள்ளிவாசலிலே தொழுது விட்டவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அவசரமாக அவர்கள் போவதற்கு முன்னாலேயே அந்த சப்தங்களும் கேட்டிருக்கிறது. மொத்தத்தில் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களில், குறிப்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களை மையப்படுத்தி நடைபெற்ற மிக துல்லியமான தாக்குதல். ஒண்ணு இல்ல, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தின் மீதோ ஒரு யூத சமுதாயத்தின் மீதோ வேறு ஏதாவது இந்த நாட்டில் பெரும்பான்மையாகவும் நம் சகோதரர்களாகவும் இருக்கிற இந்துக்கள் மீதோ யாராவது ஒரு முஸ்லிம் இப்படி ஆயுதம் தெரித்து வழிபாட்டு தளத்துக்குள்ளே புகுந்து சுட்டிருந்தால் சர்வதேச லெவலில் அது எவ்வளவு பெரிய அதிர்வளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இது எந்த அதிர்வுகளை ஏற்படுத்தல. சில அதிபர்கள் பச்சாதாபப்பட்டார்கள். வழக்கம் போல பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் தான் என்று சொல்லி அவ்வப்போது தலை காட்டிக் கொள்ளுகிற உலக ரவுடிகள் எவனும் வாய்ந்திருக்கவில்லை. எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமிய உலகம் தப்பித்து போயிருக்கிறது.
சவுதி, ஜோர்டான், எமிரேட்ஸ், எகிப்து எல்லா தேசத்தை சார்ந்த முஸ்லிம்கள் இறந்து போனவர்களிலே இருக்கிறார்கள். இந்தியாவை சார்ந்தவர்கள், குஜராத்தினர்களும் கேரளாவை சார்ந்தவர்களும், கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி உட்பட கொல்லப்பட்டவர்கள்ல ஜும்மா துறைக்கு வா போலான்னு கூட்டிட்டு வந்த 3 வயசு பையனும் அடக்கம். 3 வயசு பையன், 14 வயது சிறுமி, 65 வயது இமாம், மைக்ரோபயாலஜி துறையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பை பெற்று PhD செய்த டாக்டர்ஸ், நிறைய பேர் எல்லாம் துறை சார்ந்த வல்லுநர்கள். இறந்தவர்களில் எவரும் சாதாரணமானவர் அல்ல. யாரோ பிளாட்ஃபார்ம் வியாபாரியோ பெட்டிக்கடை வைத்திருப்பவர்களோ அல்ல. பெரிய பெரிய இன்டெலெக்சுவல்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அடிக்கடி பயங்கரவாதம் என்று பேசுகிறார்களே, இதை விட பெரிய பயங்கரவாதம், அதுவும் ஒரு தொழுகிற வழிபாட்டு ஆலயத்திற்குள்ளே புகுத்து நடத்தப்பட்டிருக்கிற இந்த துணிகர அத்துமீறல். அந்த நாட்டினுடைய அரசும் அந்த நாட்டினுடைய அதிபரும் உண்மையாகவே சர்வதேச அளவில் முஸ்லிம்களுக்கு ஆறுதலை சொல்லி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களை இந்த நாட்டினுடைய அதிபர் புர்காவோடு போய் இஸ்லாமிய உடையோடு பார்த்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உண்மையான பயங்கரவாதம் இன்றைக்கு நடந்தது என்று அந்த அதிபர் சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை மட்டுமல்ல, உலக முஸ்லிம்களின் மனங்களுக்கு அது ஒரு இழைப்பாறுதலான செய்தி. இதை அரசியலாக்காமல் உண்மையான டெரரிசம் என்பது இதுதான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, கொலையாளியின் பெயர் என் வாயிலே உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லி பார்லிமெண்டிலேயும் உச்சரிக்காமல் சபாநாயகர்கிட்ட அவை முடிகிற வரைக்கும் கொலையாளியின் பெயரை கூட சொல்லக்கூடாது, அவன் ஃபேமஸ் ஆகிவிடவும் கூடாது, அவன் ஒரு மனித மிருகம் என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். கொல்லப்பட்ட அனைவரும் முஸ்லிம்கள் என்ற காரணத்தால் இப்போது கூடிய பாராளுமன்றம் குர்ஆன் திலாவத்தோடு தொடங்கும் என்று சொல்லி குர்ஆன் ஓதி பார்லிமெண்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து பேச வந்த அதிபர் அங்கிருக்கிற அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி தனது பேச்சை துவங்கி பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவையான எல்லா ஆறுதலையும் நான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு போன ஜும்மாவிலே கொல்லப்பட்டவர்களுக்கு ஆறுதலாய் இந்த ஜும்மாவினுடைய நியூசிலாந்து பாங்கு, பள்ளிவாசல்களில் சொல்லப்படுகிற பாங்கு, தொலைக்காட்சிகளின் வழியாக நாடு முழுக்க அந்த பாங்கு கேட்க வேண்டும். பாங்குகள் லைவ் டெலிகாஸ்டாக இந்த ஜும்மாவிலே நடத்தப்படுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது அரசு. அங்கிருக்கிற சோசியல் மீடியா, அங்கிருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், இறந்து போன நிறைய முஸ்லிம் பெண்கள், அவர்கள் எங்களுடைய சகோதரிகள் என்று காட்டுகிற விதத்தில் நாடு முழுக்க இருக்கிற எல்லா பெண்களும் ஒரு நாள் புர்கா அணிவோம் என்று இன்றைய தினம் புர்கா அணிவதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைய ஜும்மா தொகுதிக்கு பின்னாலே அங்கிருக்கிற ஒரு பெரிய மைதானத்தில் இறந்து போனவர்களுக்கான பிரார்த்தனை அரசு மரியாதையோடும் அந்த நாட்டினுடைய அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளும் கலந்து கொள்ளுகிற ஒரு திறந்த வெளி அஞ்சலி கூட்டம் போல் ஒரு பிரார்த்தனை கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம், வளர்கிற இஸ்லாத்தினுடைய வேகத்தை பார்த்து உங்களுக்கு அறிவுப்படுத்தால் கருத்தாலை மோதுங்கள். இதைவிட சிறந்த அழகிய கொள்கை இருந்தால் கொண்டு வந்து வையுங்கள். அதை விட்டுவிட்டு வளர்கிறதே வளர்ச்சிகளில் பரவுகிறதே என்று காட்டு மிராண்டித்தனமான இந்த வேலைகளை எல்லாம் இந்த உலகம் எப்படி நியாயப்படுத்திவிடும்? அல்லது இதைவிட கேடுகட்ட பயங்கரவாதம் எதையாவது முஸ்லிம்கள் இதற்கு முன்னாலே அப்படி செய்தார்களா? இரட்டை கோபுர தாக்குதலிலே தொடங்கிய அத்தனையும் எதிலையும் முஸ்லிம்கள் பங்களிப்பு இல்லை. இது சர்வதேச இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆய்வு செய்த அறிக்கைகள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. முஸ்லிம்கள் பயங்கரவாத செயலில் ஈடுபடவில்லை. யாரை ஏமாற்றுவதற்காக இப்படி எல்லாம் நடக்கிறது? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் ஒன்றுமில்லாத காட்டுமிராண்டித்தனத்தை கையில் எடுத்து சுட்டிருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பரிதாப மரணம் அல்ல, அவர்கள் ஷஹீதுகள், பாக்கியம் நிறைந்த மரணம். அது குர்ஆனுடைய வார்த்தை, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வின் பாதையில் இறந்து போனவர்களை மௌத் என்று சொல்லாதீர்கள், மௌத் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது குர்ஆன். அடிக்கடி துஆ செய்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உனது பாதையிலே என் உயிர் போக
போக வேண்டும் என்று அடிக்கடி கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியாக தொழுகையில் இருக்கிற போது அவர்களை எதிரி கொன்றான், ஷஹீதாகவே மரணித்தார்கள். அதுபோலத்தான் பள்ளிவாசலிலே இருக்கிற போது, பள்ளிவாசலிலே தொழுகிற போது இவர்களுக்கு மரணம். சில பேருக்கு தொழுகிற போது மரணம், சில பேருக்கு மரணத்தின் போது தொழுகை. ஆம், ஒரு சஹாபி ஹுபைப் என்பவர்கள், அவர்களை கொல்லுவதற்கு முன்னால் எதிரி கேட்டான், கடைசி ஆசை என்ன? சொன்னார்கள், 2 ரக்காயத் தொழுதுட்டு மௌத்தா போகணும், தொழுது கொள்ள என்றான். சஹீஹுல் புகாரியில் இவருடைய இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிற இமாம் புகாரி ஒரு வார்த்தை எழுதுகிறார்கள், ஹுபைப் கான அவ்வளவு மன் சன்ன ஸலாத இன்தல் கத்ல். ஹுபைப் தான் இறக்கிற போது தொழுது விட்டு இறக்கிறது என்கிற நடைமுறையை கொண்டு வந்தார். அதற்கு பின்னாலே நிறைய பேர் எதிரிகளுக்கு முன்னாலே இறக்கிற போதெல்லாம் தொழ அனுமதி கொடு என்று குறைந்தபட்ச ருக்கு சுஜூதோடு 2 ரக்காயத்து தொழுது முடிப்பார்கள். இதோ நியூசிலாந்திலும் அப்படித்தான். தொழுகிற போது சுடப்படவில்லை, தொழுகைக்கு தயாராக பள்ளிவாசலுக்குள், அதுவும் ஜும்மாவுக்கு முந்தி சென்றால் நிறைய நன்மை என்று வந்தவர்களுக்கு உண்மையாகவே நிறைய நன்மையாய் ஷஹீதாகிற பெரும்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நிறைய இப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். உலகம் முழுக்க இஸ்லாத்தின் மீது உள்ள அச்சத்தால் வேறு விதமான துணிகரத்தில் ஈடுபடுகிறார்கள். கொலையாளியினுடைய துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றிருக்கிற துப்பாக்கியினுடைய எல்லா வாசகம், துப்பாக்கி முழுக்க கிறுக்கனை போல எழுதி வைத்திருக்கிறார். நீண்ட துப்பாக்கியில் நிறைய வசனங்கள். அத்தனை வசனமும் என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்திற்கு எதிராக இஸ்லாம் இருப்பதை சுட்டிக்காட்டும் வசனங்கள். ஆக ஒரு பரம்பரையாக நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு பகையை தீர்ப்பதற்கு ஒருவன் முயற்சித்ததை போலத்தான் இந்த முயற்சியும். சர்வதேச அளவில் நடக்கிற இந்த நெருப்பு பிளப்புகளுக்கு இடையில் இந்தியா சொல்ல வேண்டியதே இல்லை, சொல்ல வேண்டியதே இல்லை. இதை விடவும் கூட கோரமான படுகொலை செய்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். சமயம் வரட்டும் என்றவர்கள் பார்த்திருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்றி வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் சொன்னது போல இஸ்லாத்தை அணைக்க முயற்சிக்கின்ற யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து இஸ்லாமிற்கு வெற்றியை தருவானாக. பல்வேறு தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி உலகத்தில் வளர்ச்சி நடைபோடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் வழங்குவானாக. இந்த வார ஜும்மாவோடு அங்கே அவர்களுக்கான பிரார்த்தனை, பல்வேறு ஜனாசாக்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களினுடைய தஃபனும் நடைபெறுவதால் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் காயிபு ஜனாசா தொழுகை அங்கே இறந்து போன 50 பேர், இதுவரைக்கும் மருத்துவமனைகள் கவலைக்கிடமாக இருக்கிற 9 பேர், அல்லாஹ் அவர்களுக்கு கவலைக்கிடமாக இருப்பவர்களுக்கு ஷிஃபாவை தரட்டும். இறந்து போனவர்களுக்காக காயிபு ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களோடு இங்கே நடைபெறும். தொழுகையிலேயும் பங்கேற்று வீரமரணம் அடைந்த அப்பாவிகளான அந்த ஷஹீதுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதுரைக்கு அருகே திருப்பரங்குன்றம் பாலாஜி நகரிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.